இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆவிக்குரிய நிலையிலே நாம் வளர வேண்டும். நாளுக்கு நாள் நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். புதிதாய் பிறந்த குழந்தையை போல இல்லாதபடி பூரண புருஷர் ஆகிற வரைக்கும் நம்ம வளர்ச்சியை நம்ம விரும்பணுங்கிறதான் வசனம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு சத்தியம். ஒரு திருச்சபையில் ஒரு மூப்பர் ஆவிக்குரிய வளர்ச்சியில போதும்பா, இதே ரொம்ப ரொம்ப வளரணும்னு சொல்லக்கூடாது, நான் இப்போ வளர்ச்சி அடைந்திருக்கிற நிலையிலேயே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னாரு. அப்போ அந்த சபையில் அவரோடு கூட இருக்கிற இன்னொரு நபர், இல்லைங்கய்யா, ஆவியில ஒவ்வொரு நாளும் நம்ம பலனடையணும், ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு அவசியம், நீங்க அப்படி திருப்தி அடையக்கூடாது, இருக்கிற நிலைமையிலே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லக்கூடாது என்று சொன்ன போதிலும் அவர் அதை ஏற்றுக்கொள்வதாகவே இல்லை. இவர்கிட்ட பேச முடியாது. ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, வாதத்துக்கு மருந்து உண்டு, ஆனா பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. அதனால அந்த ஐயாட்ட பேசுறதை அவர் நிறுத்திட்டு போயிட்டார். ஒரு நாள் அந்த ஐயா அவர் தன்னுடைய டிராக்டர்ல மரங்களெல்லாம் வெட்டி அந்த விறகுகளை கொண்டு வரும்போது அந்த டிராக்டர் எதிர்பாராத விதமா சகதியில பதிஞ்சிட்டு. இந்த ஐயா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, எடுக்க முடியல. மேலும் மேலும் அது புதையதான் செய்த தவிர டிராக்டர் வெளியில வந்த பாடில்லை. இவர் ஏற்கனவே வயசானவர் பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிட்டார். இப்போ அந்த விறகு மேலேயே சோகமாக உட்காந்துட்டார். கரெக்டாக அந்த டைம் அந்த விசுவாசி இன்னொருத்தர் வரார். ஐயா, என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? இந்த டிராக்டர் இதில் பதிஞ்சிட்டு முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியலை, அதான் உட்காந்துட்டேன். ஓ, இந்த இதே போதுன்னு சொல்லிட்டு இதிலே சந்தோஷப்பட்டு உட்காந்துட்டீங்களா? சரி சரி, அப்போ இங்கே உட்காந்துருங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அவர் எதை மனசில் வச்சு சொன்னார்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைந்தது போதும் அப்படிங்கிறதுல சந்தோஷமா இருக்குன்னு சொன்னதுனால, இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து முயற்சி செய்து முன்னேற முடியலை, அதனால் இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருந்தா அது நடக்குமா? நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டாமா? வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டாமா? அடுத்த காரியத்தை பார்க்க வேண்டாமா? அப்போ இங்கே இருப்பதில் திருப்தி அடையக்கூடாதுல்ல, இப்போ இங்கே இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கக்கூடாது அல்லவா? அதை உணர்த்துவதற்காக அப்படி சொன்னார். யோசிச்சு பாருங்க, அவர் அப்போ அங்கே இருக்கிற இடத்துலையே இருக்கிறத சந்தோஷமாக நினச்சா என்ன ஆகும்? அவ்வளோதான். இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், போதும், நான் வளர்ந்துட்டேன், நான் ரொம்ப ஜோம் பண்ணிட்டேன், நிறைய பைபிள் படிச்சுட்டேன், அதிகமாக ஆராதனைக்கெல்லாம் போயிட்டேன், ஊழியத்துலலாம் நான் நிறைய பங்கெடுத்துட்டேன், கர்த்தருக்காகலாம் நான் நிறைய கொடுத்துட்டேன், விசுவாசத்தின் ஆழத்தெல்லாம் நான் பார்த்துட்டேன், எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்துட்டேன், எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டேன், இது போதும் அப்படின்னு நீங்கள் நிற்கக்கூடாது. நம்ம வளரணும், ஆவியில் பலனடையணும். ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அதற்கு ஏற்றாற் போல இந்த களங்கம் இல்லாத ஞானப்பால் மேலே நம்ம வாஞ்சியா இருக்கணும். இன்னும் தேவன் அறியணும், இன்னும் தேவனோடு நெருங்கணும், இன்னும் இந்த வேதத்தின் மகத்துவங்களை நம்ம அறிந்து கொள்ளணும், இன்னும் பரிசுத்த ஆவியின் அந்த மகத்துவத்தை நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கணும், அந்த நிறைவுல நம்ம களி கூறணும். இப்படியே ஒவ்வொரு நாளும் நம்ம வாஞ்சித்து வளர வேண்டியது நம்முடைய கடமை. ஆவியிலே வளர்ச்சியை விரும்புவோம், கர்த்தர் நிச்சயமாய் வளர்ச்சியை தருவார். பரலோக தேவனே, ஆவியில எல்லாரும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்ப கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.